வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் நாம் கிளாம்பாக்கத்தில் உள்ள கலந்தை நக்கரீஸ்வரர் கோவிலை பற்றி பார்த்தோம். அந்த கோவிலுடைய காணொலியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதேமாரி மாமன்னர் ராஜராஜ சோழன் குறித்த அந்த மெய்கீர்த்தி சம்மந்தப்பட்ட காணொலியும் அதே காணொலி இருக்கும். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதேமாரி விளக்கம், அதாவது ராஜராஜ சோழரோட விளக்கமும் இருக்கும். அதையும் நான் லிங்க்கில் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நேரடியாக நம்ம மாமன்னர் ராஜராஜ சோழன் 3 கல்வெட்டுகள் கொண்டதை தான் பார்க்க போகிறோம். இது முதலாம் கல்வெட்டு. இதில் யாண்டு 19வது புலியூர் கோட்டத்து நெடுங்குன்ற நாட்டு கிளாம்பாக்கத்திற்கு மன்றாடி பொன்னகலந்தை மன்றாடியேன் இவ்வூர் மகாதேவர் கலந்தை நக்கருக்கு யான் வைத்த நுந்தா விளக்கினால் வைத்த ஆடு 45 இவை சந்திராய்த்தவரை சாவா மூவா பேராடாகவும் இவ்வாட்டினால் ஆளாக்கு நெய்யட்டு விதாக கொடுத்தேன் இவை இறக்குவான் கங்கையிடை குமிழை செய்த பாவத்தில் போவானாகவும் இவை காப்பான் ஸ்ரீ பாதமேன் தலைமேலது இவன் வேண்ட வெட்டினேன் வார்த்தைகள் அழிந்து பேருக்கு பொன்னனேன் அம்பலத்தாடி பெருமாளேன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் டைரெக்டாக நான் யாண்டுன்னு குறிப்பிட்டிருப்பேன். ஏன்னா மாமன்னர் ராஜராஜ சோழன் மெய்க்கிட்டு ஏற்கனவே சொன்னதுனால டைரெக்டாக நம்ம கல்வெட்டுக்கு வருவோம். ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப இந்த 3 கல்வெட்டுக்குன்னு சொல்லுது. ஆனால் இந்த ஊர் அந்த காலத்தில் மிக புகழ் பெற்றதாக இருந்திருக்கு. மாமன்னர் ராஜராஜ சோழரோட 19ஆம் ஆட்சி ஆண்டு கிபி 1003ஆம் ஆண்டு புலியூர் கோட்டம்ங்கிறது வடபழனி அருகே உள்ள புலியூர். அதுதான் நெடுங்குன்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா வண்டலூர் பக்கத்தில் உள்ள ஊர். அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஊர் தான் கிளாம்பாக்கம். இந்த கிளாம்பாக்கத்தில் இருந்த மன்றாடி இடையர்னு சொல்லுவாங்கள்ல, அவர் பேர் பொன்னகலந்தை மன்றாடின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த ஊர் இறைவன் இப்போ கலந்தை நக்கருக்கு, அதாவது குலாம்பாக்கம் கோவில் ஈசனுக்கு நந்தா விளக்கு வைக்கிறதுக்கு சாவா மூவா பேராடு அப்படிங்கிற திட்டம், அதாவது சாகாமல் வயது மூவாமல் இருக்கக்கூடிய 45 ஆடுகளை கொடுக்குறார். சூரிய சந்திரன் இருக்கும் வரை, அதாவது சந்திராயத்த வரை அது சாவா மூவா பேராடு அப்படிங்கிற கணக்கீட்டில் வைத்து கொள்வதற்காகவும் இந்த ஆடுகளை, அதாவது 45 ஆடுகளை கொண்டு வரும் வருமானத்தை வச்சு தான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு, நந்தா விளக்குக்கு தேவையான ஒரு ஆளாக்கு, அதாவது 168 மில்லிலிட்டர் நெய்யை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த சபையினருக்கு சொல்கிறார். இந்த தர்ம செயலை தடுப்பவன் கங்கை முதல் குமரி வரை, அதாவது கங்கையிலேருந்து கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து பாவங்களையும் செய்தவனாக கருதப்படுவான்னு சொல்லிட்டு, இந்த தர்ம செயலை பாதுகாப்பவனோட பாதங்கள், அவனோட கால் பாதங்கள் என் தலைமையில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த பொன்னங்கலந்தை மன்றாடி அப்படிங்கிற சொல்ல அதில் கல்லில் வெட்டினவர் பேர் பொன்னனேன் அம்பலத்தாடி பெருமாளன். இவர் ஒரு தச்சர். இவர் தான் கல்லில் வெட்டியிருக்கிறார். கல்வெட்டு 2 யாண்டு 23வது புலியூர் கோட்டத்து நெடுங்குன்ற நாட்டு கிளாம்பாக்கத்து வல்லங்கிலான் நம்பி அழகனேன் இவ்வூர் மகாதேவர் கலந்தை நக்கருக்கு குல, அதுக்கப்புறம் வார்த்தை 5 பேருக்கு தனியூர் நொதி யான் வைத்த விளக்கு அரை விளக்கினார் சாவா மூவா பேராடு 45 இவ்வாடு சந்திராய்த்தவரை வைத்தேன் நிசதம் இவ்வூர். அப்புறம் வார்த்தை 5 பேருக்கு மரக்காலொடொக்கும் ஆளாக்கினால் அட்டுவேனானேன் நம்பி அழகினேன் இத்தன்மத்தை இறக்குவான் கங்கையிடை குமரியிடை செய்தான் செய்த பாவத்திலே படுவான் இத்தன்மத்தை ரட்சித்தான் ஸ்ரீ பாதமேன் தலைமேலிது இவன் வேண்ட வெட்டினேன் கல் தச்சன் அம்பலத்தாடி பெருமானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கல்வெட்டுலேயுமே இந்த வார்த்தை இருக்கும். கங்கை முதல் குமரி வரை அவன் செஞ்ச பாவத்தை அவன் அனுபவிப்பான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி சொன்னால் தான் இந்த இதை தடுக்க மாட்டாங்க. அதுக்காக அப்படி சொல்கிறது. மாமன்னர் ராஜராஜ சோழரோட 23ஆம் ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1007, அதேமாதிரி இந்த புலியூர் கோட்டம், வடபழனி அருகே உள்ள புலியூர், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லங்கிலான், இது 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். வல்லங்கிலான் நம்பி அழகனேங்கிறவர் இதே இறைவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா அரை விளக்கு, அதாவது நந்தா விளக்கில் அரை விளக்கு வைக்கிறாரு. சாவா மூவா பேராடு திட்டத்தில் 45 ஆடுகள் கொடுத்து, இதை வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் விளக்கு வைக்கிறதுக்கு ஏறக்குறைய 45 ஆடுகள் தானமாக கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியுது. சூரிய சந்திரன் இருக்கும் வரை சாவா மூவா பேராடு அப்படிங்கிற வகையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாள்தோறும் இவ்வூரில் மரக்கால்னு ஒரு அளவீடு சொல்லியிருக்காங்க. இது நெல்லை அளக்கிறதுக்கு தான் மரக்காலை சொல்லுவாங்க அதிகமாக. அப்படி பார்க்கும்போது வெறும் நெய்யை மட்டும் கொடுக்காம அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நெல்லையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த நெல் எவ்வளவு கொடுத்தார் அப்படிங்கிற அளவீடு வார்த்தை அழிந்து போயிருக்கு. சொல்லிட்டு இந்த தர்ம செயலை தடுப்பவன் கங்கை முதல் குமரி வரை உள்ள அனைத்து பாவங்களையும் செய்தவனாக கருதப்படுவான்னு சொல்லிட்டு, இந்த தர்ம செயலை பாதுகாப்பனின் பாதங்களை என் தலைமேல் வைப்பேன். இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் முதற்கொண்டு தானம் செய்பவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அறவழியில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கூற்று இதில் இருக்குது. இந்த காலத்தில் சோழ மன்னனையும் பாண்டிய மன்னனையும் விமர்சிக்கிறங்கிற பேரில் கண்டமேனிக்கு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி கல்வெட்டுகள் தான் நம்ம மன்னர்களோட முறைகளும் அந்த காலத்து மக்களும் எப்படி இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், கல்வெட்டுகள் தான் மிக மிக முக்கியமான விஷயம். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறவங்களெல்லாம் நம்ப வேண்டாம். 3வது கல்வெட்டு
யாண்டு 24வது செயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து நெடுங்குன்ற நாட்டு கிளாம்பாக்கத்து இருக்கும் மன்றாடி பொன்னன் சென்றியான கலந்தை மன்றாடியும் இவன் இவ்வூர் கலந்தை நக்கருக்கு வச்ச நந்தா விளக்கு அறை இவ்விளக்கால் ஆடு சாவா மூவா பேராடு 45ம் இவ்வாட்டால் இவன் கடவன் நெய் நிசதம் ஆளாக்கு ஒக்கும் உலக்கால் நிசதம் ஆளாக்கும் சந்திராதித்த வரையும் அட்ட கடவேனாகவும் இத்தர்மம் ரட்சிப்பான் ஸ்ரீ பாதமென்றலை மேலன இவன் வேண்ட வெட்டினேன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா 24வது ஆட்சியாண்டு அதுக்கு அடுத்த வருடம் இன்னொரு கல்வெட்டு இயற்றப்படுது. இந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1008ஆம் ஆண்டு கல்வெட்டு ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்னு சொல்கிறாங்க. அதாவது சோழ ஆளுகைக்குட்பட்ட தொண்டை மண்டலம். அப்போ என்னென்னா 1008ஆம் ஆண்டில் தான் ராஜராஜ சோழன் நிறைய நாடுகளை பிடிக்கிறார். அதில் ஒன்றாகிற இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலங்கிற பிரிவுகளில் தான் இந்த புலியூர் கோட்டம் வருது. அதுக்கு முன்னாடி கல்வெட்டுலலாம் இல்லை பாருங்கள். இதுக்கு தான் கல்வெட்டு படிக்கணுங்கிறது, பார்க்கணுங்கிறது. அப்போ அதில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் இருக்கும் மன்றாடி பொன்னன் சென்றியான கலந்தை மன்றாடி அப்படிங்கிற இன்னொரு மன்றாடி இருந்திருக்கார். அப்போ இந்த ஊரில் அந்த காலத்தில் மன்றாடிகள் அதிகமாக இருந்திருக்காங்க, அதாவது இடையர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. அப்புறம் வார்த்தைகள் அழிஞ்சு போயிருக்கு. இவ்வூரில் உள்ள இறைவன் கலந்தை நக்கருக்கு, அதாவது அந்த காலத்தில் பால் விநியோகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இங்கே தொழிலாக இருந்திருக்கு போல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. வைத்த அரை நந்தா விளக்கிற்கு சாவா மூவா பேராடு திட்டது வழக்கம் போல் 45 ஆடுகள் கொடுத்து இந்த 45 ஆடுகளை கொண்டு வரும் வருமானத்தை கொண்டு என்ன பண்ணணும், நாள்தோறும் நெய் ஒரு ஆளாக்கும் 168 மில்லிலிட்டரும் எண்ணெய் ஒரு உலக்குங்கிறது 336 மில்லிலிட்டரு அந்த அளவிற்கு என்ன பண்ணணும், சூரிய சந்திரன் உள்ள வரவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த கல்வெட்டு படிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக தானம் கொடுக்கும் போதோ இல்லை யார் தானம் கொடுக்குறாங்கிற வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் இங்கே என்ன தொழில் செய்யப்பட்டது, என்ன மாதிரியான வணிகம் நடந்ததுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். வழக்கம் போல் இந்த தர்ம செயலை தடுப்பவன் கங்கை முதல் குமரி வரை உள்ள அனைத்து பாவங்களையும் செய்தவனாக கருதப்படுவான். இந்த தர்ம செயலை பாதுகாலை என் தலைமையில் வைப்பேன்னு சொல்கிறாரு. இந்த பொன்னகலந்தை மன்றாடி சொல்ல அதை கல்லில் வெட்டியவர் பொன்னனேன் அம்பலத்தாடி பெருமானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் கடந்தாலும் 1000 வருடம் ஆனாலும் இன்று வரை மாமன்னர் ராஜராஜ சோழன் புகழ் எப்படி ஓங்கிக்கிட்டே இருக்கோ அதேமாரி அவரோட கல்வெட்டுகளும் அந்த புகழை சொல்லுது, இந்த ஊரை பற்றி சொல்லுது. இன்றைக்கி கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது பேருந்து நிலையம் வருது, அதனால் அந்த ஊர் சிறப்பிக்குதுங்கிறத தாண்டி இந்த கல்வெட்டுகளும் இந்த ஊரும் இதுதான் நம்மளோட அடையாளம். இதை வச்சு தான் நம்ம ஊரை பிரகடனப்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது கிளாம்பாக்கத்துக்கு மையத்திலேயே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது. தயவுசெய்து ஊரப்பாக்கம் வரவங்க, வண்டலூர் வரவங்க, இனி கிளாம்பாக்கம் வரவங்க எல்லாம் இந்த கோவிலையும் கொஞ்சம் பாருங்கள், இந்த கல்வெட்டுகளையும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சில ஊர்கள் வளர்கிறது கோவில்னாலையும் இருந்ததுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் கோவில்களும் வளரும், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க, மறக்காமல் பகிருங்க. நன்றி, வணக்கம்.